ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எது பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட வீடியோவை வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்ப்லைன் பார்த்துட்டு வந்தீங்களே, அதே ப்ராசஸ் தான் நான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். என் சேனலில் வந்த ப்ராப்ளம் தான் நான் இதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி அப்படின்ட்டு. அதனால தான் உங்கள்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னால் என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோஸ் வியூஸ் போகும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நானும் உங்களை மாதிரி தான் புது சேனல் தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதில் வர ப்ராப்ளம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போது நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமுன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிடுங்க. அதாவது ஆப்குள்ளே போகக்கூடாது, க்ரோமில் தான் போகணும். அதுக்கு நீங்கள் டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணி வச்சுக்கிங்க. டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போன உடனே அந்த லெஃப்ட் சைடில் கீழே செட்டிங்ஸ் சென்டர் இருக்குல்ல, அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு சேனலுக்குள்ளே போயிடுங்க. சேனலுக்குள்ளே கீவேர்ட் சென்டர் இருக்குல்ல, நீங்கள் ஆல்ரெடி சர்ச் பண்ணி டைப் பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லை புதுசாக இப்போ டைப் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைப் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எது பற்றி வீடியோ போட போகிறீங்களோ அதை பற்றி, சும்மா ஒரு காமெடி பற்றி போடுறீங்கன்னா ஹவு டு காமெடி தமிழ் அப்படின்ட்டு நீங்கள் அதில் சர்ச் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒரு டெக்னாலஜி பற்றி போட்டிங்கன்னா அதை பற்றியும் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோ பிடிச்சிங்க. நீங்கள் எத்தனை டெக்ஸ்ட் போடுறீங்களோ அது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன், இப்போது நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும். அதாவது ஏதோன்னு ஒரு வீடியோ, காப்பிரைட் இல்லாத ஒரு வீடியோவை பார்த்து நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு இப்போ தான் மெயினான ஒரு விஷயம், நீங்கள் என்ன அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கீவேர்ட்ஸ் கொடுத்தீங்கல்ல, அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் கொடுத்தீங்களோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த கீவேர்ட் ஃபஸ்ட்டு மேலே டைப் பண்ணும். அதாவது டைட்டிலில் அந்த கீவேர்டை ஃபஸ்ட்டு கீவேர்டாக அந்த ஹவு டு காமெடி, சும்மா இப்போ சொல்லணும்னா ஹவு டு காமெடி தமிழ்ன்ட்டு கீவேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த கீவேர்டு எடுத்துகிட்டு போய் டைட்டில்னு வைக்கணும். நீங்கள் ஹவு டு காமெடி அப்படின்னு வச்சுட்டு அப்புறமேலே மீதி எதானா வடிவேல் காமெடியா, கவுண்டமணி காமெடியா, இல்லை செந்தில் காமெடியா, ஏதோ ஒன்று நீங்கள் போட்டு விட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா டேக்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த டேக்லேயுமே நீங்கள் அந்த மேலே என்ன ஃபஸ்ட்டில் கொடுத்தீங்களோ ஹவு டு காமெடி அப்படின்னு கொடுத்தீங்களோ அந்த ஹவு டு காமெடியும் கொடுக்கணும். இப்போ எப்படி மேட்ச் ஆகுதுன்னா, இந்த மூணுமே கரெக்டாக மேட்ச் ஆகிடும். சரிங்களா? அது எது பற்றி மேட்ச் ஆகுதுன்னா, கீவேர்டு கரெக்டாக இருக்குது, டேகு கரெக்டாக இருக்குது, டெக்ஸு கரெக்டாக இருக்குது. இந்த மூணுமே டெக்ஸு, கீவேர்டு, டேக் எல்லாமே கரெக்டாக இருக்கனால சர்ச் பாரில் சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோ ஃபஸ்ட்டில் ஒரு நிற்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறனால தடுமாறானா எனக்கு தெரியல, ஆனால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னு கூட மறுபடியும் கொஞ்சம் ரிவர்ஸில் ஓட்டி விட்டு தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மூணுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ ஃபஸ்ட்டில் போய் நிற்கும். இதை தான் நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். பட் இது நல்லா ஒர்க் ஆச்சு. என்னோடய சேனல் நிறைய வீடியோ போட்டிருப்பேன், பட் அதில் எதுவுமே வியூஸே சரியாக போயிருக்காது. பட் இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணி போட்டதுனால வியூஸ் ஓரளவு ஓகே, நார்மலாக போகுது. இந்த விஷயம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு நான் வாய்ஸ் பண்ணிட்டு ரெக்கார்டிங் பண்ண சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஒன்று அழுத்தி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.